கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் அற்புதத்த நாள். இந்த நாள் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கைகூடி வருகிற நாள். அப்படியே உங்களுக்கு அற்புதங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனம் யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு என்கிற ஒரு தேவ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறையிருப்புக்குள் இருந்ததாகவும் அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினதாகவும் வேதம் சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் என்ன சிறையிருப்பு இருந்தது? அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகளை சந்தித்து ஒன்றே இல்லாத நிலையில், வியாதிப்பட்ட நிலையில் சிறைக்குள் இருப்பதை போல் இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் திடீரென்று அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார். எப்பொழுது மாற்றினார்? நிதானித்து கர்த்தருக்கு முன்பாய் பேசாத தன்னுடைய சிநேகிதருக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்தார். அந்த நேரத்தில் யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். சிறையிருப்பு மாறிவிட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எல்லாம் நஷ்டமடைந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்தில் இனி எதற்கு வாழணும், அந்த மாதிரி ஒரு நிலைக்குள் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு பலமாய் கிரியை செய்ய போகிறார். உங்கள் சிறையிருப்பின் அனுபவம் மாறப்போகிறது. அப்படின்னா இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக போகிறது. சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்ட ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்டு இனி நீ சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழலாம் என்று விடும்போது எவ்வளோ மகிழ்ச்சியோடு வெளியே வருவானோ, அதே போல் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சிகரமாய் மாறப்போகிறது. அதை ஆண்டவர் செய்ய போகிறார். இதுதான் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? நாம் இப்போது ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றின ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சிறையிருப்பின் அனுபவம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். போராட்டங்கள் விலகட்டும். உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும். நன்மையான ஈவுகளை பார்க்கட்டும். நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகட்டும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, இன்னும் குறிப்பாக வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அத்தனை நன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் கைகூடி வரட்டும். குறிப்பாக தகப்பனே, கமாண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு அற்புதம் செய்து சாட்சியாய் அவர்களை எழுப்புவீராக. நீர் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.